முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, அவ்வளவு சுலபமாக எல்லாராலும் இந்த பதிவை கேட்ட முடியாது. எல்லார் கண்களிலும் இந்த பதிவை நான் காட்டவும் மாட்டேன். யார் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு படாத துயரத்தை எல்லாம் பட்டு அனுபவங்களாக அத்தனையும் ஏற்றுக்கிட்டு பொறுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கண்களில் மட்டும்தான் இந்த பதிவை காட்டுவேன். அதன்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இப்போ வாழ்க்கையை பொறுமையோடும் பக்தியோடும் வாழ நினைக்கிற உனக்கு இந்த பதிவை உன் கண்களில் காட்டியிருக்கேன். நான் சொல்கிறத அமைதியாக பொறுமையாக கேளு. நீ ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சலிச்சு போய் களைச்சி போய் குழம்பி போய் நிற்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் குழம்பி போயிருக்க உன் மனசுக்கு ஆறுதலையும் அமைதியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வழி நடத்தி வாழ வைக்க நான் வந்திருக்கேன். சில நாட்களாகவே நீ என்னை நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு, என்னை முழு மனசாக வணங்கக்கூட முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது தானே. ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. சாதாரணமாக இருக்கும்போது நீ என்னை வணங்குவதை விட பிரச்சனைகளும் கஷ்டமும் அதிகமாக இருக்கும்போது தான் நீ என்னை அதிகமாக நினைக்கணும். ஏன்னா பிரச்சனையும் கஷ்டமும் வரும்போது உனக்கு உதவி செய்ய இங்கே ஒருத்தரும் வரமாட்டாங்க. உனக்கு உதவி செய்யக்கூடிய சக்தியும் இங்கு யாருக்கும் பெருசாக இல்லை. என்னை நம்புனினா, என்னை கூப்பிட்டினா, என் நாமத்தை சொன்னினா, நான் உனக்காக ஓடி வந்து அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவேன்னு செல்லமே. நான் சொல்கிறதையெல்லாம் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. நீ என்கிட்ட வந்து செலவு செய்கிற ஒவ்வொரு நேரமும், நீ எனக்காக என் நாமத்தை சொல்லும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள் தீர்ந்து உனக்குள்ள அமைதி வந்து சேரும். நீயும் உன்னுடைய கவலைகள் தீர்வதையும் கஷ்டங்கள் சரியாகுவதையும் கண்டிப்பாக உணர முடியும். அதனால தான் இப்போது நான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நான் நல்லா பேசி உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உனக்கு மன உற்சாகத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். இனிமே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும். நீ எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. முதல்ல உன் பலம் என்ன, உன் பலவீனம் என்னங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. யார் என்ன சொன்னாலும் அதை முழுசாக நம்புகிற. யாராவது கொஞ்சம் அழுதாலும் அவங்களுக்காக ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு இறங்கி போகிற. யாராவது கொஞ்சம் சிரித்து பேசினாலும் உன் மனசில் இருக்க மொத்தத்தையும் அவங்கள நம்பி சொல்லிடுற. இனிமேலாவது யாரை நம்புகிறங்கிறதுல தெளிவாரு. அடுத்தவங்களை சுலபமாக நம்புறது தான் உன்னுடைய பலவீனமாக இருக்குது என் தங்கமே. நீ எல்லாரையும் சுலபமாக நம்பிடுறதால எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்கிறாங்க. அவங்க காரியம் நடக்கிற வரைக்கும் உன்கிட்ட அன்பாக பாசமாக நல்லா பேசிக்கிட்டு உன்னை பயன்படுத்திக்கிட்டு அவங்க காரியத்தை சாதிச்சுக்கணும், அப்புறம் உன்னை தூக்கி போட்டுலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி இருக்கவங்க இனிமேலாவது எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றதை நான் கவனிச்சு பாரு. அவங்க யார் என்னங்கிறத அமைதியாக உற்று நோக்கு. அப்போது தான் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எப்போல்லாம் உன்னை பற்றி பேசுகிறாங்க, எதுக்காகலாம் உன்னை தேடி வர்றாங்கன்ற அந்த உண்மை உனக்கு புரிய வரும். உனக்கு எதிராக யாரும் எதையும் செய்ய நான் விட்டுட மாட்டேன். உனக்கு எதிராக யாராவது எதையாவது செஞ்சாலும் அவங்கக்கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் செல்லவே. உன் வாழ்க்கையில் சில பேர் உன்னையே நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீ தான் உலகம்னு நம்பி வாழக்கூடிய உன் குடும்பத்தில் இருக்க எந்த உறவுகளையும் நீ ஒருபோதும் ஏமாத்திராத. உன்னை நம்புகிற மனிதர்களுக்கு நீ ஏமாற்றத்தை கொடுக்கறதுங்கிறது அவங்க முதுகில் குத்துறதுக்கு சமம். நீ ஒருபோதும் அந்த தவறை செய்யக்கூடாது, பாவத்தை சம்பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காகவே பொய்யா போலியா நடித்து உன்னை ஏமாத்துறவங்களை விட்டுட்டு உன்னையே நம்பி இருக்கக்கூடிய, உன்னையே எல்லாமுமாக நினைக்கக்கூடிய அந்த நல்ல மனிதர்களை நீ நல்லபடியாக வச்சுக்கோன்னு சொல்ல வந்திருக்கேன் என் செல்லமே. அடுத்தவங்க மேலே நீ அதிகமான அன்பை கொடுப்பதை விட ஆழமாக தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோ. அதிகமான அன்பை கொடுக்கறது எல்லாராலும் முடியும். ஆனால் ஆழமான புரிதல் தான் உங்களுக்குள்ள உறவை நீண்ட காலம் நினைக்க வைக்கும். யார் என்ன எப்படிப்பட்டவங்கன்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பழகுனினா அது உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும். உன் மனசில் இருந்த உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை தீய எண்ணங்களையும் இந்த அப்பன் முருகன் நான் எரித்து பொறுசுக்கி சாம்பலாயிட்டேன். இன்னையிலிருந்து நீ நல்ல நேர்மறை எண்ணத்தோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுவதற்கும் நீ மகிழ்ச்சி அடைவதற்கும் நான் உனக்கு வழிகாட்டுவேன்னு இப்போதே உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன்.
முருகா முருகான்னு நீ என்னதான் தேடி வர்ற, உன் வேண்டுதல்களை எல்லாம் என்கிட்ட தான் சொல்கிற. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேன்? இதோ நீ சந்தோஷப்படுறதுக்கு என்ன செய்யணுமோ, நீ மகிழ்ச்சி அடைவதற்கு என்ன செய்யணுமோ அதை அத்தனையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் நல்ல எண்ணங்களுக்கெல்லாம் நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டி உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற்று தருவேன்னு செல்லமே. உன் நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். என் துணையோட உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரம் நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. எப்போதுமே வானத்தில் இருள் வந்துச்சுன்னா இருண்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் வெளிச்சம் வரும் அல்லவா? அதே போல தான் இருண்டு போயிருக்கிற உன் வாழ்க்கையில் இப்போ வெளிச்சம் வரப்போகுது. அது உன் வாழ்க்கையை அடியோட மாற்ற போகுது. நீயும் வெற்றி பெறுவதற்கு தயாராகு. உன் வாழ்க்கையில் இருக்க கவலை கஷ்டங்கள் என அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்துட்டேன். நீயும் வாழ்க்கையில் வெற்றியை ஆளுவதற்கு தயாராக இரு. நீ எதிர்பார்த்ததை விட நான் உனக்கு பல மடங்கு நன்மைகளை அள்ளி கொடுப்பேன். சில பேருக்கு தான் நல்லது சீக்கிரம் நடக்கும், சில பேருக்கு நல்லது நடக்க தாமதமாகும். ஆனால் உனக்கு இப்போது நல்லது நடப்பதற்கான யோகமும் காலமும் கூடி வந்திருக்கு. இத்தனை நாளாக உனக்கு நல்லதே நடக்கலை, நல்ல நேரமே வரல, அதிர்ஷ்டமே இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாயல்லவா? இதோ இப்போது உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நீ அதிர்ஷ்டசாலியாக மாறும்படியும் நான் செய்ய வந்துட்டேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் நிம்மதியாயிரு. என் அன்பு பிள்ளையான உன்னுடைய நம்பிக்கைக்கும் நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைக்கும் சேர்த்து நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க தான் வந்திருக்கேன். இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு என்னை வணங்குற உனக்கு இனி எல்லாமே சரியான நேரத்தில் சிறப்பாக வந்து சேரும். உன் எதிர்காலமே ஒரு சிறப்பான ஒன்றாகத்தான் நிச்சயமாக இருக்க போகுது. உன் எதிர்காலம் அழகாக மாறுவதையும் நீ வசதி வாய்ப்புகளோட மகிழ்ச்சியோட வாழ்வதையும் நீயே பார்க்க தானே போகிற. இப்போதைக்கு வேணும்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் நீ பயந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இரு. நல்லவங்களுக்கு எப்போதுமே சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகள் தான் அவர்களை பலப்படுத்தி எதிர்காலத்தில் வெற்றி பெற வைக்கும். இப்போ புரியுதா? நான் உனக்கு கொடுத்த சோதனைகளை உன்னை பலப்படுத்தி நாளைக்கு வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்கிறது தான். ஏன்னா எல்லாருக்கும் வெற்றியை தூக்கி கொடுத்துட்டா அதை பற்றி புரிஞ்சுக்காதவங்க அதை சாதாரணமாக அலட்சியமாக நினச்சிருவாங்க. கஷ்டத்தை கொடுத்து சோதனைகளை கொடுத்து வெற்றிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயன்றதை உணர்த்தும் போது, மகிழ்ச்சிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயன்றதை உணர்த்தும் போது தானே அதை அவங்க நல்லபடியாக கவனமாக லட்சியமாக தக்க வச்சுக்க முடியும். அதனால தான் உனக்கும் கொஞ்சம் சோதனைகளை கொடுத்துட்டு இப்போ உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நிச்சயம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுபவிச்சு வெற்றிகரமாக வாழ தான் போகிற. உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத கவனி. எல்லாரையும் அப்படியே நம்பிட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசி. எதையுமே நல்லா யோசித்து செயல்படும் போது தான் அது உனக்கு அனுபவங்களை கொடுக்கும் என் செல்லமே. ஒரு முறை தப்பு செஞ்சுட்டு அதன் மூலமாக அனுபவம் கிடைக்கும் போது அது அடுத்தடுத்து உன்னை நல்ல முடிவுகளை எடுக்க வைக்கும். அதனால் வாழ்க்கையில் எப்போதுமே எதையுமே அவசரப்பட்டு செயல்படுத்தாமல் நல்லா யோசித்து நல்ல முடிவை எடுக்க பழகு. இந்த அப்பன் முருகன் உனக்கு எதுவும் செய்யலன்னு மட்டும் நீ ஒருபோதும் சொல்லாதே. பல சந்தர்ப்பங்களில் உனக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் வந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன், உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இனிமேலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வர நான் விட மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். மற்றவங்க உன்னை ஏளனம் செய்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்கனாலே நீ முன்னேறி போய்கிட்டு இருக்கன்னு தானே அர்த்தம். ஒரு மனுஷன் சும்மா இருக்கும்போது யாரும் அவனை உதாசீனப்படுத்துவாங்க, திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவன் நல்ல பாதையில் போகிறான், சரியான பாதையில் போகிறான், முன்னேறானா உடனே அவனை எதையாவது செஞ்சு கீழே இறக்கி விடணும்னு நினைப்பாங்க. அதனால் உன்னை கேலி கிண்டல் பண்ணி ஏளனமாக இலக்காரமாக பேசுகிறவங்கள கண்டும் காணாமல் உன் பாதையில் நீ முன்னேறி போய்கிட்டே இரு. முருகா முருகா முருகான்னு
என் நாமத்தை எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கும் உனக்கு ஒருபோதும் தோல்வியே கிடையாது. முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும் என் பக்தர்களுக்கெல்லாம் நானே எப்போதும் துணையாக இருப்பேன் என் செல்லமே. உனக்கும் கூட நான் துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டங்களும் துயரங்களும் இப்போது உன் வாழ்க்கையை விட்டு காணாமல் போக போகுது. நீ ஒருபோதும் நடந்ததை நினச்சி வருத்தப்படாத. இனி என்ன நடக்குமோ நினச்சி கவலையும் படாத. இது வரைக்கும் நடந்ததும் இப்போது நடந்து கொண்டிருப்பதும் இனி நடக்கப் போவதும் கூட என் அருளால் உனக்கான நல்லதாகவே மாறும். நீ எதை நினச்சும் குழப்பம் அடையவோ கவலை கொள்ளவோ வேண்டாம். இந்த அப்பன் முருகன் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தி கூட்டிகிட்டு போவேன் நம்பு. விடை தெரியாத பயணமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல விடையை கொடுக்க நல்ல வழியை காட்ட நான் இருக்கேன். நீ பலவீனமான ஆள் கிடையாது. நீ தைரியம் உள்ள பலம் உள்ள ஆள். இந்த உலகத்திலேயே உன்னை விட புத்திசாலி உன்னை விட வலிமையானவன் யாருமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை படைச்ச எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். நீ எந்த அளவுக்கு புத்திசாலி திறமைசாலி பலமுள்ள ஆளும் தெரியும். உன்னால் எந்த அளவுக்கு பாரத்தை சுமக்க முடியும்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு இவ்வளவு சோதனைகளை நான் கொடுத்தேன். சோதனைகளை கண்டு நீ சோர்ந்து போயிருந்தாலும் மனம் உடைஞ்சு போகவில்லை தானே. தைரியமாக தானே அத்தனையும் தாண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாள் பொறுமையாக இருந்தனே, இப்போ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரமே நான் உன்னை வெற்றியின் பாதையில் வழி நடத்தி கொண்டு போயிடுவேன். இப்போது நீ சந்திக்கும் சோதனைகளும் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளும் எனக்கு தெரியாமல் இல்லை. இது அனைத்தையும் நானும் உன் கூடவே இருந்து சரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் கூடிய சீக்கிரமே காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீணாக போகாது. நம்பிக்கையோடு என்னை நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி கடந்து போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது, நானே உனக்கு அருள்வாக்கு கொடுக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும், யோசிக்கணும், வருத்தப்படணும்? எல்லாமே சரியாகி இனிமேல் உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழப் போற.